கோவிந்தனும் கோகிலாவும் அவங்க 3 பசங்களும் 1980 நவம்பர் 28ஆம் தேதி அந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க. கொடைக்கானல் கிரீன் வேலி வியூல கம்பீரமா அமைஞ்சிருந்த மாளிகை தான் அது. 22 வயசான கோவிந்தன் நல்ல சுறுசுறுப்பான இளைஞன். எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சு வந்துட்டு இருந்தான். அதோட கம்பெனி ஓனரும் அவன் தான். 3 தலைமுறையா இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி அடிக்கடி வீட்டுக்கவும் செய்வான். கிரீன் வேலையில இருக்கிற இந்த வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூலை மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் சுமார் 50 வீட்டுக்கு மேல பார்த்துருப்பாங்க. ஏரிக்கு பக்கத்துல வீடு இருக்கணும்னு நினைச்சாங்க. அங்கேயே இவங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த ஜோடி 50 லட்சம் முதல் 80 லட்சம் வரைக்கும் பெருமானவுள்ள பல வீட்டை இவங்க பார்த்துட்டாங்க. எந்த வீடியும் இவங்களுக்கு பிடிக்கல. தற்செயலா ஒரு புரோக்கர் மூலியமா கிடைச்சதுதான் இந்த வீட்டோட தகவல். அந்த தரகர் ஒரு பெண். இவங்க கிட்ட பொறுமையாவும் அக்கறையாவும் நடந்துக்குச்சு. சுமார் 5 மணி மாலை இவங்களை கூப்பிட்டு அந்த பங்களாவுக்கு போச்சு. அந்த வீடு 112 கிரீன் வேலி பக்கத்துல அவனியோட இருந்துச்சு. அது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன மாளிகை தான் சொல்லணும். 3 அடுக்குமாடியோட சும்மா கம்பீரமா நின்னுச்சு. கார் போக ஒரு பெரிய ரோடு. அங்க கடைசியில ஒரு மின்கம்பம் இருந்துச்சு. அந்த மின்கம்பத்துல ஒரு பங்களாக தொங்கிட்டு இருந்தது. அதுல உயர்ந்த நம்பிக்கைகள் எழுதிட்டது. அது இந்த வீட்டோட பேருன்னு நினைச்சு சிரிச்சான் கோவிந்த. இரும்பு கம்பி போட்டு ஃப்ரண்டேஜ்ல பக்கம் பக்கம் வீட்டை பாக்குற மாதிரி நல்ல வியூவோட இருந்துச்சு அந்த வீடு. ஆனா எல்லார் வீட்டு ஜன்னலும் ஸ்கிரீன் போட்டு மூடி இருந்துச்சு. இதுல ஒன்னும் வித்தியாசம் தெரியலனாலும் இந்த வீட்டை பார்த்து இருந்த ஜன்னல் மட்டும்தான் ஸ்கிரீன் போட்டு இருந்துச்சு. மற்ற ஜன்னல் எல்லாம் திறந்தேதான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல கோவிந்தன். இந்த வீடு 1 வருஷமா விற்காம மார்க்கெட்ல அப்படியே இருந்துச்சு. இந்த வீட்டை விற்கிற பொறுப்பு எல்கேஜி ப்ரமோட்டர்ஸ் சொல்லி ஒருத்தங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க வச்சிருந்த ஃபைல்ல எழுதியிருந்த விஷயம் இதுதான். கிரீன் வேலையில் இருக்கிற இந்த கட்டடம் சுமார் 6 பெட்ரூம் பிரான்ஸ் நாட்டோட கட்டட அமைப்போட கட்டியிருந்ததாகவும், ஒரு டைனிங் ஹால், 4 பெட்ரூம், ஹாட் வாட்டர் ஸ்விம்மிங் பூல், போட் நிறுத்த இடம் மற்றும் 1,50,00,000 அதில் போட்டிருந்துச்சு. ஆரம்பத்துல இதை படிச்ச கோவிந்த இவ்வளவு வசதியான வீடு வெறும் 1,50,00,000 ஒண்ணு இந்த வீடு பாழடைஞ்சு போயிருக்கணும், இல்ல 11 படிய வெறும் 1 கோடின்னு தப்பா அச்சடிச்சிருக்கணும்னு நினைச்சான் கோவிந்த. ஆனா அவனும் கோகிலாவும் வீடை ஃபுல்லா பார்த்ததும் நிஜமாவே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு அழகான வீடா, அவ்வளவு அற்புதமான வீடா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. அவங்க தேவைக்கு அதிகமாவே வசதியாவே இருந்துச்சு அந்த வீடு. இந்த வீடு யாருக்கு சொந்தம்னு கேட்டான் கோவிந்த. இது இமானுவேலுக்கு சொந்தமான வீடுன்னு சொல்லலாம் அந்த புரோக்கர் பொண்ணு. அட, இந்த வீடு இமானுவேலுக்கு சொந்தமான வீடா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவன் மனசு கனமானுச்சு. ஏன்னா கொடைக்கானல்ல பிரபலமான ரவுடி தான் இமானுவேல். 20 வயதான இமானுவேல் நவம்பர் 12ஆம் தேதி அவங்க அப்பா, அம்மா, 2 தம்பி, 2 தங்கச்சின்னு எல்லாரையும் கொன்னான். விசாரணையில் வாடாருன்னு வக்கீல் இவன் பைத்தியக்காரன்னு சொல்லி வாதாடினாங்க. என் குடும்பத்துக்குள்ள சொல்லி பல மாசமா எனக்கு ஒரு குரல் கேட்டுட்டே இருந்துச்சு. அது கடவுளோட குரல் தான் நினைச்சுதான் நான் கொன்னேன் அப்படின்னு இமானுவேல் கோர்ட்ல சொன்னான். ஆனா ஜட்ஜ் அதை ஏத்துக்கவே இல்லை. இவன் எத்தனை வருஷம் வாழ்றானோ அத்தனை வருஷம் இவனை ஜெயில வைங்கன்னு தீர்ப்பும் கொடுத்துட்டாரு. கொலை நடந்த அந்த வீட்டுல தான் இப்போ கோவிந்தனும் கோகிலாவும் வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் கோவிந்தன் மனசுல இந்த வீட்டை வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க தோணுச்சு. ஆனா அது கொஞ்ச நேரம் தான். அந்த வீட்டோட அழகு அவன் கண் முன்னாடி வரவும் உடனே வாங்கணும். இப்படி ஒரு மாளிகையில வாழுவோன்னு கோகிலா கனவுல கூட கண்டதில்லை. ஆனா கோவிந்தன் வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் வாழணும் வசதியோடன்னு சொல்லி ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தான். இந்த நினைப்புல அந்த வீட்டுல 2 கொலை நடந்ததுங்கிறது கூட அவங்களுக்கு மறந்து போச்சு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோவிந்தன் நிறைய வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா இந்த வீடு இமானுவேலோட அப்பா பேர்ல இருந்துச்சு. அவரும் இப்போ உயிரோட இல்லை. அந்த சொத்துக்கு வாரிசான இமானுவேலும் ஜெயில இருந்தான். ஜெயில இருக்கிற கைதியோட ஒரு வீட்டை வாங்கறதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் வந்துச்சு. எல்லாத்தையும் சமாளிச்சு சரி செஞ்சான் கோவிந்தன்.
அப்படியே பழைய வீட்டை காலி செஞ்சு வரும்போது பத்திரம் எழுதலான்னு தீர்ப்பும் வழங்கிட்டாங்க கோர்ட்ல. அப்படியே கோவிந்தனோட மனசுல ஒரு விஷயமும் ஓடிச்சு. அவனோட ஆபீசர் இந்த வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம், வாடகை மிச்சம், என்ன கொஞ்சம் கார்பெண்டர் வேலையும் இதுவும் மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு முடிவு பண்ண. புது வீட்டுக்கு குடி வரணும்னு நினைச்ச அன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சாமான்களை எல்லாம் கட்டி ஒரு மூட்டையா வச்சுட்டு குடும்பம் மொத்தமும் தரையில தான் படுத்து தூங்கினாங்க. ஒரு நாள் கோவிந்தன் எல்லா சாமானையும் ஏற்றிட்டு கோர்ட்டுக்கு போனான். அங்க கோர்ட் வேலையெல்லாம் முடியறதுக்கு சுமார் 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி அளவுல ட்ரக்கில் உள்ள சாமான்களை ஏற்றிட்டு நேரா புது மாளிகைக்கு போனான். அங்க அவனோட 5 நண்பர்கள் பொருட்களை இறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 பசங்களையும் பைக் மற்றும் மற்ற சாமான்களை வேற ட்ரக்கில் ஏற்றிட்டு கோகிலா பொறுமையா வந்து சேர்ந்தா. வந்து சேர்ந்ததும் அப்பதான் ஞாபகம் வந்தது, புரோக்கர் கிட்ட தான் சாவி இருக்குன்னு. உடனே போன் பண்ணாங்க. புரோக்கர் வரதுக்குள்ள உள்ள நுழையணும்னு ஒரு கதவை எப்படியோ திறந்து உள்ள நுழைஞ்சாங்க. நுழைஞ்சி எல்லா பொருளையும் உள்ள கொண்டு போய் அடுக்கி வச்சாங்க. கோகுலாவோட ஆலோசனைப்படி இந்து முறைப்படி அந்த வீட்டுக்கு பூஜை போடணும்னு ஒரு சக்தி வாய்ந்த சாமியார அந்த வீட்டுக்கு வரணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அவர் வந்த அந்த நாள் என்ன நடந்ததுன்னா